ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவரே உன் புகழ்ச்சி, உன் கண் கண்ட இந்த பெரிய பயங்கரமான காரியங்களை உன்னிடத்தில் செய்த உன் தேவன் அவரே. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு ஆகஸ்ட் 1ஆம் நாளிலே நாம் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் சற்று கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த மாதத்தின் 1ஆம் நாளிலே நாம் அநேக கடன் பிரச்சனைகள், வேதனைகள், வலி, பாடுகள், வியாதிகள், சரீரத்தில் ஏற்பட்டிருக்கிற நோய்கள், குடும்பத்திலே சமாதானம் இல்லாமை, குடும்பத்திலே பெரும் சண்டை, சச்சரவு, இப்படி அநேக காரியங்களில் நாம் அடியெடுத்து வைத்து இப்படி பலவிதமான சூழ்நிலைகளிலே நாம் இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலே வந்திருக்கலாம். இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் முதலாவது தேவனுக்கு செலுத்த வேண்டிய நன்றி, மறைவான குற்றங்களுக்கு, மறைவான பாவத்துக்கு, மறைவான நோய்களுக்கு, மறைவான எல்லா காரியத்துக்கும் என்னை தப்புவித்து இன்றைக்கு ஆகஸ்ட் மாதம் 1 நாளிலே என்னை கொண்டு வந்து வைத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி நாம் தேவ சமூகத்தில் நன்றி தெரிவிப்போம். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கும் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் எதை குறித்தும் கலங்காமலும் பயப்படாமலும் தேவனுக்கு நன்றி செலுத்தி அவர் சமூகத்தில் அமருங்கள். இன்றைக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலே நான் உங்களோடு கூட எந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் தேவ சமூகத்தில் அமர்ந்த போது தேவனாகிய கர்த்தர் எனக்கு காண்பித்த ஒரு வார்த்தை உபாகமம் 10:21ஆம் வசனம். அவரே உன் புகழ்ச்சி. எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தையை பார்த்த உடனே என்னுடைய இருதயத்தில் அளவில்லாத ஒரு சந்தோஷம் என்று சொல்லலாம். அவரே உன் புகழ்ச்சி என்று தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு புகழ்ச்சியாய் காணப்படுகிறது? நாம் அன்றாட உபயோகிக்கிற ஆடைகள், நாம் வைத்திருக்கிற மொபைல் போன், நாம் பயன்படுத்துகிற கார், நாம இருக்கிற வீடு, நாம உபயோகிக்கிற பொருட்கள், இப்படி இந்த உலகத்தின் காரியங்களை குறித்து நாம் புகழ்ச்சியை அடைகிறோம். நமக்கு அதுதான் புகழ்ச்சி என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த வேத வசனம் சொல்கிறது அவரே உன் புகழ்ச்சி. இந்த இடத்துல நீங்க பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், அவரே அப்படின்ற அந்த இடத்துல இயேசு என்று நீங்கள் பதிவிட வேண்டும். அப்படி அவரே என்ற இடத்துல இயேசு என்ற இடத்தை சேர்த்து சொல்லும் போது இயேசு இன்றைக்கு உன் புகழ்ச்சியாய் காணப்படுகிறார். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். இன்றைக்கு உங்களை பார்த்து நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இந்த மாதம் முழுவதும் இயேசுவே உன்னுடைய புகழ்ச்சியாய் இருக்க போகிறார். இயேசு உன்னுடைய வாழ்க்கையில, நீ செய்கிற தொழில்ல, நீ பட்டு கொண்டிருக்கிற அந்த அவமானத்துல, நீ அடைந்திருக்கிற அந்த சோர்வுல, எனக்கு இல்லவே இல்லாத அந்த பலத்துல, நீ கண்டடையாத அந்த ஞானத்துல, இப்படி உன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் அவர் மேல் போட்டுக்கொண்டு உன் காரியத்தை செய்ய போகிறார். அப்படிப்பட்ட புகழ்ச்சியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், உபாகமம் 7ஆம் அதிகாரம் 11 வசனம் முதல் 15 வசனங்கள் முடிய. ஆகையால் நீ செய்யும்படி நான் இன்று உனக்கு கட்டளையிடுகிற கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்வாயாக. இந்த நியாயங்களை நீங்கள் கேட்டு கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் அப்பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையையும் கிருபையையும் உனக்காக காத்து உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கர்ப்ப கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடு இருப்பதில்லை. கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்பண்ணுவார். எனக்கு அன்பானவர்களே, இந்த உபாகமம் 7ஆம் அதிகாரம் 11 முதல் 15 வசனங்களை நீங்கள் வீட்டிலே பொறுமையோடும் நிதானத்தோடும் வாசித்து தேவ சமூகத்தில் இன்னும் உற்சாகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்துல நம்முடைய இயேசுவானவர் சொல்லுகிற ஒரு முக்கியமான காரியம், அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு நடக்கிற ஒரு மனிதனுக்கு அவன் செய்கிற எல்லா காரியத்திலும், அதாவது நீங்கள் செய்கிற எந்த காரியமானாலும்
அதிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அது மட்டும் இல்ல, சகல நோய்களையும் உன்னை விட்டு அகற்றி உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அப்படிப்பட்ட காரியத்தை வரவழைத்து அவர்கள் மேல் அந்த நோயை சுமத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வத்தை நீங்கள் வேற எங்கேயும் காண முடியாது. வேறு தெய்வம் இல்லை. இந்த இடத்துல நாம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், அவரே உன் புகழ்ச்சி என்று உபாகமம் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே நாம் பார்த்தோம். ஆனால் அப்படி எல்லா புகழ்ச்சிக்கும் எல்லா அதிகாரத்துக்கும் மேன்மையானவராகவும் மேலானவராகவும் காணப்பட்டாலும் நம்மேல் வைத்த அந்த அன்புக்காக அவர் அந்த சிலுவையின் பாடுகளை சகித்து கொண்டார். நமக்காக அவைகளை ஏற்றுக்கொண்டார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் அப்பேற்பட்ட புகழ்ச்சியை உடையவராய் காணப்பட்டாலும் எனக்காகவும் உனக்காகவும் அவர் அந்த சிலுவையிலே தரித்திரர் ஆனார் என்பதை மட்டும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அப்படிப்பட்ட இயேசுவை நீங்கள் நாடுங்கள். என் தேவனாகிய கர்த்தரை தேடுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராய் காணப்படுகிறார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.